நீங்க எதுக்கு முதலமைச்சர் பேசுகிறார். அவர் மாத்தல ஏறுப்பா அதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு வச்சுக்கோங்களேன், எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே இதை பற்றி பேசுவாங்க. முன்னாடியே நிறைய இதை பற்றிலாம் பேசியிருக்காங்கன்றதை நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போது ஒரு சீரியஸான இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி யாருமே பேசலன்றதை நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ பேசினவங்க ஏன் இப்போ பேசல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அது யார் என்னன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜெம்ஸ்ரீ மாஸ்டர்களே, நான் உங்கள் விஜே அருண். அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம நியூஸில் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா 2026ஓட நீட் கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு. ஸோ இதனால் ஃபேராக எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ரொம்ப அன்ஃபேராக போயிடுச்சு. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, பீப்புள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பரவலாக சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் சின்ன குழந்தைகள் கூட சேவ் மை ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டரோடு நிற்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணுறப்போ ப்ரொடெஸ்ட்டும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்க நேரத்தில் போலீஸார்கள் தடி அடிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸஸ்மே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுவுமே நியூஸஸில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இதை பற்றின எந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே இதை பற்றி பேசலையே அப்படின்ற மாதிரி பேசினவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான். பேசாதவங்க தான் ரொம்ப அதிகமான பேர் இருக்காங்க. பேசினவங்க ரொம்ப கம்மி பேருன்ற டர்ம்ஸ் ஆஃப் யாரை பற்றி நான் சொல்கிறேன்னா பிரகாஷ் ராஜ் சார் அவரை பற்றி லைக் அந்த ப்ரொட்டஸ்ட்லேயே போய் கலந்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரேப்பர் அறிவு, சிங்கர் அறிவு இருக்கார்ல, அவருமே அதை பற்றி பேசியிருக்காரு. அவர் எப்படி பேசினாரு, என்ன பேசினாருன்றதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆக்ட்ரஸ் யார் யார் பேசிக்கிறாங்கன்னா வரலட்சுமி சரத்குமார் பேசியிருக்காங்க. அப்புறம் ஷாலினி பாண்டே, அந்த அர்ஜுன் ரெட்டி படத்துலையும் தமிழில் சில படங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்களுமே அதில் போய் பேசியிருக்காங்க. இட்லி கடையில் கூட நடிச்சிருப்பாங்களே அவங்க தான் ஷாலினி பாண்டே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெனிலியா பேசியிருக்காங்க, சச்சின் படத்தில் நடிச்சிருப்பாங்க ஜெனிலியா, சந்தோஷ் சுப்ரமணியம் அவங்களும் பேசியிருக்காங்க. அண்ட் அதித்தி ராவுமே பேசியிருக்காங்க. இவங்கெல்லாம் பேசினப்போ ரேவதி மேம் இருக்காங்களா, ஆக்ட்ரஸ் ரேவதி மேம், அவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் அது லைக் சொல்லியிருந்தாங்க, போஸ்டாக ஸ்டோரியாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பிரகாஷ் ராஜ் நம்ம பேசுனதை பார்த்தோம், அவர் எப்படி பேசினாரு, அந்த கலந்துக்கிட்டாருன்றதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சரத்குமார் அவங்களோட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஷாலினி பாண்டே போய் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்க போகிறதா ஒரு நியூஸ்மே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நேற்று அறிவு, ரேப்பர் அறிவை தமிழ்நாடு செக்ரட்டரி அந்த அறிவாலயத்தில் போயிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணதாகவும் அவரை வலுக்கட்டாயமாக போலீஸார் இழுத்துட்டு போனது நியூஸ் லைக் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸாக நம்ம நிறைய பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டு போனப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டே போனார். அதுக்கப்புறம் அவரை வெளியிலே விட்டாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்திருக்கு. நீங்க எதுக்கு முதலமைச்சர் பேசுகிறார்.
ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்து போனப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டிலே ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லாக்அப் டெத்துக்கு நம்ம நிறைய பேசினாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏன் நம்மளோட சூர்யா சார் ஸ்டடீஸ்க்குனா மட்டும் வந்தால் மட்டும் ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப சூப்பராக பேசுகிற சூர்யா சார் இப்போ வரைக்கும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல, அண்ட் கார்த்திக் சார் பேசல அப்படின்றத பற்றி யோசிக்கிறப்போ வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நயன்தாரா மேம் பேசல, சமந்தா பேசல. நயன்தாராலாம் வந்து இதில் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ வந்து கலந்துக்கிட்டாங்க, சமந்தா பேசல, கீர்த்தி சுரேஷ் பேசல. இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் பேசாமல் இருக்காங்க. ஏன் பேசாமல் இருக்காங்க? ஒருவேளை வந்து இப்போ இருக்க ப்ரெசண்ட் கவர்மெண்ட் வந்து அவங்கள பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? அண்ட் நேற்றே பார்த்தீங்கன்னா வந்து ரேப்பர் அறிவு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் டு சிஎம் விஜய் சார், ரொம்ப நல்ல பழக்கமாக இருக்குது. பட் இருந்தாலுமே அவளை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கிறப்போ நியாயத்துக்காக ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபுக்காக இப்போ வரைக்குமே எந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் பேசலை. இதுக்கு முன்னாடி பேசின எந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இப்போ ஏன் பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கும் சில கேள்வி இருக்கும். இந்த ஆக்டர் பேசலை அப்படின்னு சில கேள்வி இருக்கும். இந்த ஆக்டர் இப்படி பேசியிருக்காங்க, இதை பற்றி நீங்கள் சொல்லாமல் விட்டீங்க அப்படின்ற சில கேள்வி ஒரு சில ஒப்பீனியன்ஸுமே இருக்கும். அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான சினிமா அப்டேட் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாபான்னு சொல்லிட்டு விடைபெறுவது உங்கள் விஜே ஆரோன்.